நீ எதுவும் தேவையில்லாம பேசாத, எதுவா இருந்தாலும் நாங்களே பேசிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஓவரா பேசிட்டாங்கன்னா எனக்கு சொல்லுங்க. 17 வயசு ஆகுது. 17 வருஷம். ஆமா. உங்க பேரு? ஜெயகிருஷ்ணன் மேம். என்ன வேலை செய்றீங்க? டை கம்பெனி வேலை செய்றேன். ரத கட்டிங். சரி, உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எங்க மீட் பண்ணீங்க உங்க வைஃப்? புலல் கேம்ப் இருக்குல்ல மேம், அங்கதான் நான் அங்கதான் ஒர்க் பண்ண. வீடு அங்கதான் இருந்தது. இவங்க வீடு பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி தான் அவங்க வீடு. திரும்ப வந்து நீலகிரிஸ் கடை இருக்கு, அங்க ஒர்க் பண்ணிருந்தாங்க. அப்புறம் பஸ்ல போனா திரும்ப இறங்கி பஸ்ல வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாமே இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா காமிச்சு இவங்க மருமக அப்பா அப்படி காமிச்சு அப்ப அவனை இன்ஸ்டா பண்ணி சொல்லிட்டு உலகத்துல லவ் நடக்கும் போது எனக்கு பிடிக்காது, என் வீட்டே லவ்வா சரி சொல்லி எங்க அப்பா செத்து கூட நான் நிக்கல மேம். லவ் பண்ணி இந்த பஸ்ல போற சொல்லிட்டு அப்ப எங்க அப்பா போனா இருக்கு. நான் அப்ப கூட 7:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போனேன் அவளை பாக்கட்டு. இதுதான் தவறான விஷயம். நான் எவ்வளவு பொறுமையா போயிட்டேன், என் பசங்களுக்காக பொறுமையா போயிட்டேன். எத்தனை பசங்க? 2 பசங்க. ஒரு பையன் காலேஜ் போயிட்டான், ஒரு பையன் 9வது போயிட்டாங்க. ஆனா நீங்க நிஜமா உண்மையாவே லவ் பண்ணீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உண்மையா லவ் பண்ணி அவங்க வேணாம் சொல்லி விட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுல வந்து பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. ரோட்ல 1 மணிக்கு மத்தியானம் 1 மணி முருகர் கோயில் இருக்கு, அங்க நின்று கேட் அந்த வெளியே வச்சு வாசல்ல வச்சு தாலி கட்டணும். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு. கட்டணம் துணியால தான் போட்டிருந்தோம், சைன் ஒன்று போட்டிருந்தா அதுவும் கழட்டிட்டு வெறும் பிறந்த எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வெறும் இதுல தான் ஒரு நகை இல்லாம வந்தா எல்லா நகை நான் வாங்கி கொடுத்தேன். இவளுக்கு 7 சவரம் கழுத்து போட்டு சால்சி நான் 2 சவரம். என் பையனுக்கு காலேஜ் போன சைன் சொல்லிட்டு 3 சைன் வைப்புக்கு சைன், இவங்க சைன், இன்னொரு சைன், 3 சைன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எல்லாமே நான் சீட்டுகளில் வச்சு மாசம் 1500 2000 சீட்டு கட்டி ஒரு பொருள் வாங்கி கொடுத்தேன். அவங்க படிச்சிருக்காங்க? அவங்க படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் எல்லாம் எழுதுவாங்க. எனக்கு படிக்க அவ்வளவு வரல சொல்லிட்டு நின்றுட்டாங்க. அப்ப அப்ப வேலைக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு கூட ட்ரெஸ் இல்லாம அவங்களுக்கு ட்ரெஸ், என் பொண்ணாட்டி ட்ரெஸ் மாசம் துணியா இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. அது மட்டும் சொல்லாதடா. அவங்க பாசமா இருந்தாங்களா? உள்ள பாசமா இருக்காது, வெளியே சும்மா பாசமா நடிப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியும், ஏன்னா பசங்க முன்னாடி வந்து மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நண்பர்களே, நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. முதல்ல இருந்தே அப்படிதானா? நடுவுல ஒரு 6-7 1 வருஷம் கிட்ட தான் மேம் இந்த மாதிரி. 17 வருஷத்துல இப்பதான் மேம். என்ன அது ஆச்சரியமா இருக்கு. என்ன நடந்தது? மொபைல் வேலை செஞ்சாங்க மேம். சென்ட்ரல் ஒரு கம்பெனி இருக்கு, அங்க வேலை செஞ்சாங்க. அப்ப சின்ன பசங்க எல்லாம் கூட தான், சின்ன பசங்க தான். இவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ ஒரு தோல் பேசியிருந்தாங்க. எனக்கு தெரியாது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. ஒரு நாள் மாட்டிட்டாங்க. மாட்டிட்டாங்க. நான் ஃபோன் பண்ண லஞ்ச் டைம் நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணா எடுக்கல. என்னடா எடுக்கலன்னு நான் விட்டேன். திருப்பி அவங்க ஃப்ரெண்டு எனக்கு தெரியும், லோகன் ஒரு ஃப்ரெண்ட், இவங்க கூட வேலை செய்றவங்க தான். அண்ணன் சொல்லுவாங்க, தங்கச்சி நான் ஃபோன் தங்கச்சி ஃபோன் பண்ணி அண்ணன் அக்கா ஃபோன் எடுக்கலாமான்னு சொன்னேன். இல்லை நான் அக்கா வேலைக்கே வரல. நான் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. திருப்பி நான் கால் பண்ணேன், யாருக்கே வைஃப் கால் பண்ணேன். எங்க இருக்குன்னு கேட்டேன். நான் மேலே தான் கல்பனையில தான் இருக்கேன். கல்பனை எங்க இருக்குன்னு கேட்டேன். மேலே இருக்கேன்னு சொன்னேன். அப்பதான் லோகல் ஃபோன் பண்ணேன். நீ வரலன்னு சொல்றாங்க, நீ எங்க இருக்க பேச்சு ஒரு மாதிரி ஆச்சு. மனுஷன் சொன்னான். என்ன மனுஷன் எங்க இருக்கு உண்மையை சொல்ல அப்படி சொன்னேன். பேசல, ஃபோன் கட் பண்ணிட்டான். திருப்பி நான் ஃபோன் போட்டேன். பேச்சே காணோம். போட்டேன்னு என் மனுஷன் மட்டும் ஒரு ஃபைன் கொடுத்தா. ஃபைன் ஆதாரில் இருந்து அவங்களே கொடுத்தாங்க. உனக்கு என்னடா நீ என்ன கல்யாணம் அவனை பொண்ணு கூட்டம் வெளியே சாரி நான் இதற்கு இது பதில் இல்லையே. 10 நிமிஷம் நான் 50 வயசுக்கு வரேன். நீ வா சொன்னேன். நீ பார்த்து வந்துருங்க நான் சொன்னேன். ஃபோன் பண்ணுறேன், திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க. நீ வயசுக்கு வரேன், வீட்டுக்கு வந்துரு. 10 நிமிஷம் தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னடா முடிக்கிற? 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முடிக்கிறியா? வீட்டுக்கு வந்து புடவை எல்லாம் கட்டிட்டு புடவை ஊற்றி போட்டு நைட்டோட இருக்காங்க. நானும் என் தம்பி போகிறேன் வீட்டுக்கு. அது முடிக்கிறேன் தோந்து என்ன பண்ணிட்டேன். அப்படியே ஒரு நிக்கலாம் நடந்து போய் பண்ணிட்டான். கோவம் வந்துருங்க எனக்கு. விட்டா 2 இப்ப இங்க சொல்றா இந்த இடம் வந்து உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் முடிஞ்சு வச்சான். எங்கேயும் போல, எங்க போன வேலைக்கு போகாம நீ எங்க போன கூட சொல்லுங்க. யார் அது? அது கிடையாது. என் தம்பி இருந்தான், அவங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க. எல்லாம் கட்டி மனுப்பி அது ஒரு வாட்டி விட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்க போயிருந்தாங்களா? தெரியல, எங்க போயிருந்தாலும் தெரியல. அங்க ஒரு நீங்க விட்டுட்டீங்க. நான் சரி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குன்னு தெரியல. சரி குழந்தைங்களா இருக்கா, அவங்களுக்கு அம்மா வேணுமே, அதெல்லாம் சரி நான் விட்டேன். என்ன மனுஷன். அதுக்கப்புறம் சரி நல்ல பிள்ளை நல்லா தான் நல்லா ஜாலியாக பேசியிருந்தோம். திருப்பி நான் செஞ்சிருக்கா வேலை செஞ்சிருக்கா. அங்க நான் இருக்கு ஒரு பையனை பார்த்துருக்கா. பையனை பத்தி இதுமாதிரி பேசியிருக்கா. பேசி இவங்க அந்த பையனுக்கு லிங்க் ஆயிருக்குது. 2 பேரா மாமி? ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிருக்கா, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு இருக்கு அடிபட்டு. அவங்க அம்மா அவங்க அப்பாவும் சரி அவங்க மாதவத்துக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளம்பி வந்து எனக்கு டயர்டா இருக்குமா, நான் அம்மா வீட்டில் படுத்துக்கிறேன். பக்கத்துல என் வீடுங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் தான் அவங்க அம்மா வீட்டு இருக்கு. நான் அவங்க அம்மா வீட்டில் போய் படுத்துக்கிறேன். யாரும் இல்லை, எனக்கு சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துருவாங்க. சரி சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு மானங்கிட்ட பையல மானங்கிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல செத்த பையல. திருப்பி என்ன செஞ்சுக்கான், நீ அம்மா தனியாக படுத்துருக்காங்கப்பா, நீ அங்கே போய் படுத்துக்கோ. நீ அம்மா தனியாக இருக்காங்க பயப்படுவாங்க, நீ அங்கே போய் படுத்துக்கோ. சரி சான்னு சொல்லி போயிட்டான். இவங்க என்ன செஞ்சாங்க, நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும் பொழுது ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே அம்மா பாட்டி வீட்டில் தூங்கினாங்கல்ல, அன்னைக்கு ஒரு 1 மணி இருக்கும் 12 மணி இருக்குச்சா ஃபோனில் பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. சொன்னோன்னே எனக்கு செம்ம கடை கொடுத்தும் ஒரு ரெடிமேட். ஐயோ மீண்டுமா என் மனுஷரே இனிமேல் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் சொல்லி சொல்லிட்டான். சரி பசங்களை சரி அதுவும் நான் விட்டேன், மனுஷன் விட்டேன். 3வது வாட்டி நான் செஞ்சேன் அதே
இந்த பையன் பேசிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் கூட இவ ஒய்ஃபாவே இருந்ததுலடா நினைச்சேன். இப்போ என்னடா சொன்ன அந்த டிரைவர் பைக்கிட்ட? என்ன பேசுறீங்கன்னு தெரியல. ஃபோன்ல மெசேஜ் தப்பு மெசேஜ், அவன் என்ன செஞ்சு தப்பு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஐ லவ் யூ பொண்டாட்டி. இது வந்து பெரிய பையன் பார்த்துருக்கான். 30 சார் இருந்துருக்கு. என்ன வயசு உங்க பையனுக்கு? காலேஜ் இப்போ 12 வயசு ஆகுது. இது என்ன தேவை உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா காமிச்சிருக்கான். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன என்ன இது தப்பு பண்ண மாட்டேன் மனுச்சு காய்ச்சல் சொல்லாத அப்படி சொல்லிட்டாங்க. இவன் என்ன செஞ்சா எங்களுக்கு சொல்லவே இல்லை பெரிய பையன். சரி இந்த ஒரு அடி தான் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணீங்கன்னா நான் சொல்லிருக்கான்னு சொல்லிட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். இதே தப்பு திருப்பி பண்ணிருக்காங்க போதும். இவங்க வேலை முடிச்சு வந்துருக்காங்க, தண்ணி எடுத்து போயிருக்காங்க வெளியே சாயந்தரம். இவன் என்ன செஞ்சா செல்லு எடுத்து பார்த்துருக்கான். அது மெசேஜ் பார்த்தா இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். இது வந்து அவங்க அம்மா காமிச்சிருக்கான். வந்து உள்ள வந்து தண்ணி பிடிச்சி வந்தாலும் அம்மா காமிச்சிருக்கான். இது என்ன உங்க பஸ் வரைக்கும் நான் மணி கொடுத்துருக்கேன், ஆச்சு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இது திருப்பி இதே பண்ணிட்டு இருக்க. இது என்ன உனக்கு கணக்கு? நீ நாய்மா அப்படின்னு கேட்காம இந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இதுக்கு என்ன செஞ்சா அவங்க தெரிஞ்சவங்க செல்ல வாங்க பையன் செல்ல வாங்கிட்டு அதெல்லாம் டெல் பண்ணிட்டு செல்ல வாங்கிட்டு என் பையன் என்ன கையெல்லாம் கீழே விட்டு பெரிய பையன் கை நிறைய கீறி விட்டு கட்சி விட்டு என்ன ஃபோன் பண்ணுறான். அப்போ வேலை முடிச்சு வர 8 மணிக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. உள்ள வரோம் செப்பு போட்டு உள்ள வரோம் என்னை பார்த்து ஊரில் கட்டி பிடிச்சான். பெரிய பையன் என்னடான்னு கேட்கிறேன், சொல்லவே இல்லை. இவங்க துணி முடிச்சு இவங்க வாய் தரல. என்னடான்னு கேட்குறேன், சொல்லவே இல்லை. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? என்னடா சொல்றான்னு சொன்னா செல்லு எடுத்து காமிச்சான். மெசேஜ் இந்த மெசேஜ் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுப்பா, நீயே படிச்சுக்காம. ஐ லவ் யூ பொண்டாட்டி. சார் இது எழுதி இருக்கிறத சொன்னேன் சார். வேணா நீங்களே படிச்சுக்கோங்க. அண்ணா நீங்களே படிச்சுக்கோங்க சார். எல்லாம் மெசேஜ் மூட்டை கட்டி சேவ் பண்ணி வச்சுப்பா. காலையில் போயிடும். இப்போ அதை தான் பண்ணிட்டு இப்போ அதான் பண்ணிட்டேன். அம்மா தங்கச்சி போயிட்டு அங்க இருந்து ஃபோன் பண்ணி வேற நம்பர் அம்மா நம்பர் ஃபோன் பண்ணி அவன் ஃபோன் சொல்லிட்டாங்க. இதை மாதிரி வீட்டில் தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு போலீஸ் வந்தாலும் வர உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உசாராயிடும் போது நாங்கள் உள்ள காலை கூட்டு வந்து போலீஸ் கூட்டு வந்து பாருங்க 1 hour வந்தோம். அதுக்காக வேஸ்ட்டாக போயிட்டாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்போ எங்க இருக்காவ? அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு வந்து என் பசங்க இது வேணும். என் பசங்க காலேஜ் போயிருக்காங்க. இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும். என்னோட காசு இவ்வளோ இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. நகல் இருந்து எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க. உங்க பேருமா? இளவரசி. 2 பசங்க இருக்காங்க. என்ன வயசு? எனக்கு குழந்தைக்கு பேர் எனக்கு வந்து 18 வயசு ஆகுது. சின்னவனுக்கு 14. என்ன பிரச்சனை? அம்மா கூட இப்ப நான் இருக்கேன். 1 month அம்மா கூட இருக்கேன். இப்ப மண்டே உடைச்சு இப்ப இங்க வந்து பாருங்க மேடம். எப்படி மண்டை உடைஞ்சது? சண்டேல இப்போ சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? என்னத்துக்கு சண்டை? அந்த பிரச்சனைனாலதான் நான் கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல பேசிட்டேன் மேடம். மெசேஜ் பண்ணி என்ன பிரச்சனை? அது என்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு பண்ண மாட்டேன். ஸ்டேஷன்ல வச்சு எழுதி கொடுத்துட்டேன். உங்க பையன் பார்த்தா நான் மெசேஜ் தப்பு இல்லம்மா. தப்புதான் மேடம். நான் ஒத்துக்கிட்டு நான் ஸ்டேஷன்ல பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டேன். என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டோ? நான் அம்மா கூட தான் இப்ப இருந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்ததா உங்களுக்கு? அது எங்க? அது ஃபார்மசில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் அங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அது இப்போ அதுக்கு முன்னாடி அது எப்படி திருப்பி எப்படி தப்பு நடக்கும்? எனக்கு எதுவுமே பண்ணல, எந்த துரோகம் பண்ணல. துரோகம்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப கிளம்புங்க. நீ எதுவுமே என்கிட்ட முன்ன மாதிரி பொண்ணுங்க பேசிட்டு இருக்குன்னா பேசலையா? இல்ல அப்ப அவர் பேசலாம் நீயும் பேசலாமா? அப்படி இல்ல மேடம், அவங்க பேசுனதுக்காக நான் சொல்லல. சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. இன்னொருத்தரோட பழகிறது, இன்டிமேட்டா பழகிறது, அது தவறுன்னு நினைக்கலையா நீ? நான் ஒத்துக்கிட்டேன் மேடம். அது எத்தனை வாட்டி ஒத்துக்கிட்டு அதே தப்பு பண்ணுவீங்கம்மா? அது தெரியல. அஃபேரோட ப்ராப்ளம் இல்லாம உங்க 2 பேருக்குள்ள வேற பிரச்சனை இல்ல? பிரச்சனை இருக்கு. டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா? தண்ணி அடிப்பாங்க, அதெல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. அப்புறம் டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிச்சு உங்களுக்கு குடும்பப்படுத்துவாங்க? அப்படி இல்ல. ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல வெறுப்பேத்தினுங்கற. கோவம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவீங்க, அவங்க இவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. நடக்கிறது தானே இல்லையா வரிசை? என்கிட்ட உண்மையை சொல்லு. எப்பவுமே உண்மையா இருந்திருக்கியா? எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம். வர சொன்னா வந்துட போற வீட்டுக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்ப அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடியா இருக்க? நான் எப்ப நீங்க தான் வரேன். நான் எப்ப போயிருப்பேன். நானு வீட்டுல ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போனா ஒவ்வொரு இடத்துல ஒரு கனெக்ஷன் வந்து அவர் எப்படிமா ஏத்துப்பாரு? சோலி முடிச்சு. என்ன தெரியுமா உனக்கு பிரச்சனை? நான் சொல்லவா? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. சொல்லவா? உனக்கு தெரியும் நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா அதான் அதுதான் பிரச்சனை உனக்கு. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா? ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த சிரிப்பு தான் மயக்கிருக்கோம். சிரிப்பு தான் சிரிச்சே மயக்கிறோம். என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாலேடா. இப்படி சிரிச்ச என்ன ஏமாத்திட்டாலேடா. போன்ல பேசுவாங்க. சின்ன பையன் வீட்டுல இருக்கும் போது சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். போன்ல அறவரம் சின்ன பையன் எங்களை சொல்றான் யார்கிட்ட அப்போல அடின்னு போடுறான். அவங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்ல மேடம். எங்களுக்கு சண்டை ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க பண்ற பிரச்சனை இல்ல. ட்ரிங்க்ஸ் பத்தி உன்னால தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால தான் நீ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் தேடிக்கிறியா? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அவர் பாசமா இருப்பாரு.
அடிக்கணும் உன்னை. ஏத்த மாட்டாங்க, 2 பேருமே உங்க அம்மா உன்னை திட்ட மாட்டாங்களா? இதுக்கு என்ன சொன்னாங்க உங்க அம்மா? நான் திட்டவே இல்லை மேம், ஒரு வார்த்தை கூட கேட்கல மேம் அவங்க அம்மா. அவங்க சொல்ற சரிங்க சரிங்க வாய் தரணும். வேறு இது எப்படி கொஞ்சம் திட்டாம இருப்பாங்க? எப்படி அக்கா திட்டம் நீ தெரிஞ்சல. இவர் நல்லவரா கெட்டவரா? இப்ப அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்க நல்லவன்னு நினைக்கிறீங்க மேடம். அவங்க எவ்வளவு இல்ல, நல்லவரா நான் நம்புறேன். எனக்கு நல்லவர் தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? 17 வருஷமா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு நான் வர வேண்டியது மேடம். இங்க நான் நல்லவரா வர வேண்டியது அவங்க வந்து பார்க்க கூட சொல்லலாம் மேம். ஓ சரிங்க. வேற என்ன பிரச்சனை? வேற எங்க பிரச்சனை? நீ தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? அஷ்டிக் தான் மேடம். என்ன திருந்தி வாழ்வியா? உனக்கு அவரை பிடிக்குமா? பிடிக்கும் மேடம். இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பாலு சைஸும் பாரு, ஆளு சைஸ். இன்னொரு வாட்டி தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி? நான் கேரண்டி என்ன சொல்றது? என்ன பண்ண மறுபடியும் அதே மாதிரி அவர் டார்ச்சர் பண்ணியானா? நீங்களே ஸ்டெப் எடுத்துக்கோங்க மேடம். நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணு கிண்டல் வேற. அவர் வந்திருக்கிறது வந்து நீ காசு எடுத்துட்டு போனல, அவருக்கு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் அடிக்கிறதுக்கு காசு இல்லையா, அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. நான் கொடுக்க முடியாது மேடம். சரி மேடம், இப்போ நீங்க வந்து நான் பசங்களுக்கு தான் மேடம் ஃபியூச்சருக்கு நான் வச்சிருக்கேன். நான் எழுதி அதுக்காக தான் நான் கேட்கறேன். ஆனா அவங்க கைக்கு போனா காலினா நான் உங்ககிட்ட மறுபடியும் நான் உங்ககிட்ட வரணும். நான் நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. இவ்வளவு நாளா நல்லபடியா அவங்கள பாத்துட்டு இருந்த மனுஷன் எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துப்பாரு? ஒரு ஆம்பளைங்கிறதுக்காக சும்மா குறை சொல்ல முடியுமா? மேடம் உங்ககிட்ட தனியா பேசுறேன். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. அவங்க பசங்க கூட போயிடுறேன் மேடம். நான் அவங்க கூட இருந்துக்கிறேன், எங்க வீட்டுக்கார கூட இருந்துக்கிறேன். ஆனா அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க மேடம். சண்டை போட்டே இருப்பாங்க. பசங்க கூட இருந்து அவர் ஒத்துக்கணுமேமா? நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க மேடம். மறுபடியும் நீ தவறு பண்ணினா எல்லாரும் பண்ண மாட்டேன் மேடம். எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். வேற ஏதாவது நீ சொல்லாம இருக்கியா என்கிட்ட அவரை பத்தி? என்ன சொல்றது? அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம். என்ன டார்ச்சர் பண்ண? எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்ல முடியல. வற்புறுத்தாதீங்க, நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது மேம். இதே நான் தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க குடும்பமா என்ன அடிச்சாங்க மேம். நீங்க அவளை அடிக்க கூடாது. இதுல ஒரு இக்குவேஷன் இருக்குங்க. நீங்க ஒரு ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. கம்பெனி முன்னால வந்து டிராப் பண்ணாதீங்க, அந்த பக்கமா டிராப் பண்ண சொல்றியா? அப்படி டிராப் பண்ணல சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் மேடம். தள்ளி பண்ணில கல்பனை நிக்காத, தள்ளி பண்ணில வண்டி நிக்கு. சொல்லு ஏமா சொல்லு. ஏமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மெட்டீரியலிஸ்டிக் சொல்வாங்க. இந்த மேலோட்டமா இருக்கிறது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரோட மனசை பார்க்காம இருக்காமா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையே இல்ல. இப்பதான் மேம் தேவையில்ல பேசுவா. ஒரு வார்த்தை தேவையில்ல பேசுவா. ஏன்னா நீ தப்பு பண்ணறதுனால அவரும் தப்பு பண்றாரோ? நான் பயந்து போயிட்டேன். நன்றி நன்றி தெய்வம், நன்றி தெய்வம். அது வந்து சார் இப்படி அவளை குத்துவாக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாவே மனசால உங்களால மன்னிக்க முடியும்னா அவளை கூட்டிட்டு போங்க. கூட்டு போறேன். ஓகே மேம். கூட்டு போறேன் மேம். இவங்க வீட்டுல அவங்க அம்மா வரக்கூடாது மேம். முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்ப சொல்றேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். டிவோர்ஸ் பண்ணிட்டோம். வேணாம். டிவோர்ஸ் பண்ண ஜாலியா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? ஜாலியா இப்ப இப்படி பண்ணா அப்ப எப்படி மேடம்? ஏன் டிவோர்ஸ் தானே கேக்குறாங்க அவங்க, அதுக்கே அப்படி பேசுறீங்க? எனக்கு ஆத்திர அடங்கலங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டிவோர்ஸ் 2 வருஷம் காலேஜ் போய் வீட்ல சொன்னாங்க. இப்ப நீ அந்த காசை வச்சுட்டு அவரோட பசங்களோட நகையில எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நான் கொடுக்க முடியாது மேடம். வேணுமேத்தா இல்லப்ப வேணும்தா தரமாட்டேரா. இருந்தா இருக்காது மேடம். அங்க இருக்காது. நீ மட்டும் வச்சுப்பியா ஒழுங்கா? நான் கேரண்டி மேடம். அது என்ன கேரண்டி? உனக்கு உன்னோட திருமணத்துக்குள்ளே கேரண்டி இல்ல, நகைக்கு கேரண்டி கொடுக்குறியா நீ? மன்னிக்க முடியுமா அவளை? மனசால மன்னிக்க முடியுமா? சும்மா கூட்டி போயிட்டு அவளை குத்துவாக்க பேசிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்ல. மன்னிப்பு மேம். எவ்வளவு மன்னிச்சேன் மேம். இதோட தேவை நிஜமா மன்னிச்சு மறந்து வாழ்ந்தாதாங்க வாழ முடியும். உனக்கு அவர் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு. பக்கத்துல போய் உட்காரு. அதெல்லாம் நடந்து போச்சுங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியுமா முடியாதா? உங்களால முடியுமா? என்ன முடியும்? உன்னால முடியுமா? போனோலே நிம்மதி இருக்க விட மாட்டாங்க. நீங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. என்னடா ஏ. நன்றி, வணக்கம்.